ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம உல்ஃபிஷோட கேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு உல்ஃபிஷ் கேரை பற்றி. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போடலான்னு வந்திருக்கேன். ஸோ கைஸ், இந்த உல்ஃபிஷ்லாம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா அமேசான் ரிவர்லேருந்து தான் வருது. அண்ட் கைஸ், இந்த ஃபிஷ்ஷை நான் பிக்னஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த மீன் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். அண்ட் இந்த வீட்டில் சின்ன பசங்க யாராவது அடிக்கடிக்கு டேங்க்குள்ளே கையை விட்றாங்கன்னா கூட நான் இந்த மீனை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் இந்த மீனை வீட்டில் வாங்கி வைக்கிறது சரி கிடையாது. ஸோ இது ரொம்ப அக்ரெசிவான ஒரு மீன். டேங்க்குள்ளே கையை விட்டால் நம்ம கையை போயிடும், கடிச்சு வச்சுருவாங்க பயங்கரமாக. ஸோ அதனால தான் இந்த மீனை நான் அவ்வளோ பிக்னஸ்க்கும் வீட்டில் சின்ன பசங்க யாராவது இருந்தாங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். கைஸ், நீங்கள் இந்த மீனை வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மீனை வாங்க போகிறீங்கன்னா முன்னாடியே ஒரு 4 ஃபீட் டேங்கோ இல்லை ஒரு 3 ஃபீட் டேங்கோ வாங்கிட்டு அதில் இதுக்கான ஹைடிங் பிளேஸ் இதுக்கு கொஞ்சம் ட்ரிஃப்ட்வுட் அடியில் இல்லாட்டி ஸ்டோன்ஸ்க்கு அடியில் இந்த மாதிரிலாம் போய் உட்காரும். அந்த டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது ஃபீட் பண்ணும்போது நல்லா அக்ரெசிவாக பிடிச்சி அப்படியே கண்ட மணிக்கு ஓடுவாங்க. ஸோ ரொம்ப பெருசாக இருக்கும்போது அது ட்ரிஃப்ட்வுட்டை போட்டு தள்ளி போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் ட்ரிஃப்ட்வுட் வச்சுக்கோங்க. ஸ்டோன் வைக்கிறதுனா ஸ்ட்ராங்கான ஸ்டோனாக அந்த இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வீக்கான ஸ்டோனாக இருந்தால் தள்ளி விட்டு கிளாஸ் உடையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து நீங்கள் டெக்கரேஷன் பண்ணுங்கள். ட்ரிஃப்ட்வுட் வச்சு பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அண்ட் இதுக்கு பாட்டமில் சப்ஸ்ட்ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாண்டு, கிரேவலு இல்லாட்டி சின்ன சின்ன கிரேவல் சிப்ஸ் இருக்கும் பாருங்கள், அதை போடலாம். இல்லாட்டி பாட்டமை நீங்கள் அப்படியே எம்டியாக விட்டால் கூட ஓகே தான். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் நீங்கள் டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் கைக்குள்ளெல்லாம் டேங்க்குள்ளே விட்டு க்ளீன் பண்ணாதீங்க. ஸோ மேக்னெட்டிக் ஸ்க்ரப்பர் மாதிரி ஒன்று இருக்குது கிளாஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். அதை வச்சு க்ளீன் பண்ணதுக்கும் உங்களுக்கு பொறுமை தேவை. ஆனால் அதை வச்சு க்ளீன் பண்ணும்போது கூட அதுவே அட்டாக் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தண்ணியில் வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது கூட உங்கள் டியூப்பை அட்டாக் பண்ணும். அந்தளவுக்கு அக்ரெசிவான ஒரு ஃபிஷ் இது. ஸோ வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்து சேஞ்ச் பண்ணுங்கள். அண்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரூப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லாவே ஜம்ப் பண்ணும் மீன். ஸோ ரூப் இம்பார்ட்டன்ட். ஸோ பாருங்கள், மீன் ஜம்ப் பண்ணி வெளியே குதிச்சிச்சின்னா அது அப்போ கடிக்காதுன்னு நினச்சிக்காதீங்க. மீன் தண்ணியிலேருந்து வெளியே எடுத்தாலும் நல்லா கடிக்கும். உல்ஃபிஷ் மட்டும் கிடையாது, எந்த கடிக்கிற மீனாக இருந்தாலும் தண்ணிக்கு வெளியே குதிச்சிச்சினாலும் நல்லா கடிக்க தான் செய்யும். ஸோ அதனால் நல்லா கடிக்கிற மீன் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா ரூஃப் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கைஸ், நீங்கள் ஃபீடுன்னு பொறுத்த வரைக்கும் பெல்லட்ஸு எடுக்கவே எடுக்காது. ஸோ ஃப்ரோசன் ஃபுட் இல்லாட்டி லைஃப் ஃபீடு தான். ஸோ லைஃப் ஃபீடுன்னு பார்த்தீங்கன்னாலே நீங்கள் லைஃப் ஃபிஷ்ஷஸ் கொடுக்கலாம், இல்லாட்டி பெரிய பெரிய வேர்ம்ஸ் இருக்கும் அதை கொடுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஃபிஷ்ஷை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கூட போடலாம். ஸோ மீட்ஸ் கூட போடலாம், சிக்கன் மீட்டு அந்த மாதிரி ஏதாவது கூட நீங்கள் போடலாம். ஸோ வேறு சின்ன சின்ன உயிரினங்கள் கூட இருக்குல்ல, அந்த சின்ன சின்ன உயிரினங்கள் கூட போடலாம். ஸோ வைடிலெலாம் பார்த்தீங்கன்னா இது தவளை அண்டு சின்ன சின்ன உயிரினங்களெல்லாம் கூட பிடிச்சி சாப்பிடக்கூடிய ஒரு மீன் தான் இது. ஸோ ஸ்னேக்கெடு மாதிரியே தான் இதுவும். ஸோ ஸ்னேக்கெடும் பார்த்தீங்கன்னா வைடில் இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்களை பிடிச்சி சாப்பிடும். அண்ட் கைஸ், ஸ்ட்ராங் ஃபில்ட்ரேஷன் கொடுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் கொஞ்சம் மொக்கையான ஃபில்ட்ரேஷன் கொடுத்துடாதீங்க, ஸ்ட்ராங் ஃபில்ட்ரேஷன் கொடுங்க. நல்லா வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மீன் இது. அண்ட் டேங்க் மேட்ஸ்ன்னு நான் எதையும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதுக்கு டேங்க் மேட்ஸ் அவ்வளோவா சூட்டபிள் ஆகாது. நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தால் மட்டும் டேங்க் மேட்ஸ் ஆட் பண்ணுங்கள், மற்றபடி வேண்டாம். அண்ட் கைஸ், இந்த மீனை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இதோட வாட்டர் பெராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ கைஸ், முதல்ல இதோட pH லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 7.5 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 செல்சியஸ்லேருந்து 25 செல்சியஸ்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 150லேருந்து 350க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். இது என்னோட ஒப்பீனியன். ஸோ வேறு யாராவது டிடிஎஸ் லெவல் இருக்குது சொன்னாங்கன்னா அதை கூட நீங்கள் வைக்கலாம். இதோட ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் எனக்கு தெரியாது. பட் இந்த மீனை நீங்கள் ப்ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மீனோட வாட்டர் டெம்பரேச்சரை கொஞ்சம் நீங்கள் ஏற்றி வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ஸோ அப்போ ஒரு 28 இல்லை ஒரு 29 செல்சியஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் கைஸ், வாட்டரோட லெவலும் கொஞ்சம் லோ பண்ணிக்கணும். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களை அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ்.